ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆக போகுதா? இல்ல கல்யாணம் இப்பதான் ஆயிருக்கா? இல்ல வீட்ல பிரச்சனைகள் இருக்கு, அதை சரி பண்ணணும்னு நினைச்சீங்களா? இந்த 3 விஷயங்கள் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், உங்க வீட்டுக்கு வர்ற அந்த அந்த பெண் ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. அதாவது பாத்திரம் தேய்க்கிறது நீ தான் பண்ணணும், வீட்டை தொடச்சி சமைச்சிக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு உங்க மனநிலைக்கு இருக்காதீங்க. நீங்களும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத உணருங்க. ரெண்டாவது, நீங்க சொல்றது தான் செய்யணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க. அப்படின்னா நீங்க அந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கே போக முடியாது இல்லையா? அவங்களுக்கும் ஒரு வியூ இருக்கும். அது என்னங்கிறத நீங்க உணரணும். 3வது பாயிண்ட், வெளியில இருக்கிற கோபத்தை கொண்டு வந்து வீட்டில் காமிக்காதீங்க. அது பண்ணீங்கன்னா பிரச்சனையாகும். வாசலோட நிறுத்திடுங்க உங்க ஆபீஸ் வேலையை, பிரச்சனைகளை. வீட்டில் வர்றப்ப உங்க பதவிகள் எல்லாம் விட்டுட்டு நீங்க ஒரு தந்தை, ஒரு கணவன், ஒரு மகன், இந்த ரோலை மட்டும்தான் நீங்க செய்யணும். இந்த 3த்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருக்க முடியும். முயற்சி செஞ்சு பாருங்க. தேங்க்யூ. பாய்.